நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எம்.ஆர். விஜயபாஸ்கரை ஆதரித்து நடிகை விந்தியா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், செந்தில் பாலாஜியை ஏஐ திருடன் என்றும் ஊழல் செய்வதில் PhD பட்டம் பெற்றவர் என்றும் விமர்சித்தார். பொதுவா திமுக காரங்க சயின்டிபிக் திருடங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த செந்தில் பாலாஜி இருக்காரு, அவர் ஏஐ திருடன். இன்னும் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஊழல்லையும் திருட்லையும் தேர்தல் தில்லுமுள்ளையும் PhD பண்ணவர் செந்தில் பாலாஜி. நம்ம எல்லாரும் புரட்சி தலைவர் வழி வந்தவங்க. நம்ம எம்ஜிஆர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுதான் எம்ஜிஆர் ஃபார்முலா. ஆனா இருக்கிறவங்க கிட்டையும் இல்லாதவங்க கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் திருடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்கணும்ன்றது செந்தில் பாலாஜி ஃபார்முலா. கரூருக்கு நாங்க தான் ராஜாங்கன்னு 2 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜெயில இருந்தாரு, தம்பி பெயில்ல இருக்காரு. இப்போ அண்ணனுக்கு கோயம்புத்தூர்ல சீட்டா. ஏன்னா கரூர்ல செல்ஃப் எடுக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஓடி போய் கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு. தம்பி மட்டும் விட்ட பணம் செலவு பண்ண பணத்தெல்லாம் எடுக்கணும்ன்றதுக்காக இங்க ஓட்டு கேட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேருமே இந்த ஊரு, இந்த கரூரோட பேரை கெடுத்தவங்க தமிழ்நாட்டு அளவுல. கரூர்னா நம்பிக்கை, கரூர்னா வாக்கு, கரூர்னா நேர்மை. ஆனா இன்னைக்கு நீங்க கரூர்னு கூகுள்ல தட்டி போடுங்க, கூகுள்ல தேடி பாருங்க. கூகுள் ஒரு லிஸ்ட் கொடுக்குது. ஊழல் செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, அத்திகட்சி அமாவாசை செந்தில் பாலாஜி, ஹோட்டல் செந்தில் பாலாஜி, மணல் கொள்ள செந்தில் பாலாஜின்னு இஷ்டத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கறாங்க. அவரோட தம்பி அதுக்கு மேல 2 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ஜம்பமா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த கரூருக்கும் கரூர் மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காரு? நீங்க எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அண்ணன் ஜெயிப்பாரு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீங்க பாருங்க, நம்ம அண்ணன் சட்டசபைக்கு போவாரு, கரூர் பிரதர்ஸ் ஜெயிலுக்கு போவாங்க. நம்ம அண்ணன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மனு கொடுக்கணும்னா நீங்க அவர் வீட்லயே கொடுக்கலாம், நீங்க கோட்டைக்கு போய் கொடுக்கலாம். ஆனா செந்தில் பாலாஜியோட தம்பிய நம்பியோ செந்தில் பாலாஜிய நம்பியோ ஓட்டு போட்டு ஒருவேளை திமுக ஜெயிச்சா மனு எங்க கொடுப்பீங்க? ஜெயில் வாசல்ல கொடுக்கணும். ஏன்னா 1 வருஷம் ஜெயில இருந்தவர் இந்த எம்எல்ஏ, அந்த ஜெயில தான் போய் கொடுக்கணும். இந்த கரூர்ல இந்த தேர்தல்ல நம்மள எதிர்த்து நிக்கிறவங்க 2 பேருங்க, 2 பேர். ஒருத்தர் EB விலை ஏத்தி, டாஸ்மாக் விலை ஏத்தி மக்களை கசக்கி சாகடிச்சவர். இன்னொருத்தர் ரெடிமேட் அரசியல்வாதி. நான் கூட்டத்தை சேர்க்கிறேன்னு மக்களை நசுக்கி சாகடிக்கிறவங்க. மக்களை சாகடிக்கிறவங்க நமக்கு தேவையில்லை. இந்த போட்டியில நீங்க இந்த முறை அம்மாவை நம்புங்க, அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களை நம்புங்க, ரெட்டாலைக்கு ஓட்டு போடுங்க. இந்த திருடர்கள் உங்களுக்கு தேவையில்லை. அண்ணன் சொன்னாரு, போலீஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க இந்த தொகுதியிலன்னு. இந்த கரூர் பிரதர்ஸோட வாழ்க்கை எல்லா வெற்றி எல்லாமே இனிமே 2 நாளைக்கு தான். அம்மாவோட ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம அண்ணன் அமைச்சரா இருக்கும் போது கூட நாங்க போலீஸ ஹீரோ மாதிரி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு போலீஸ் அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கைகூலிங்க மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமா திமுக எதுவுமே செய்யாம, மக்களுக்கான ஆட்சி நடத்தாம, இஷ்டத்துக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து போலி விளம்பரங்களை
இதே திருட்டு செந்தில் பாலாஜிய நீங்க யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு, ஓட்டு கேட்டிருப்பாங்க அண்ணனும் தம்பியும், பொருள் கொடுக்கிறோம் பணம் கொடுக்கிறோம்னு சொல்லி ஏதோ ஒரு பணம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் உங்களை திரும்பி பார்த்தாங்களா? மக்களை பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்களுக்கு ஏது நேரம்? அவங்களுக்கே கேஸ் மேல கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஜெயில மாறி போய்கிட்டு இருக்காங்க. 5 வருஷமா அவங்க எங்க வந்திருக்காங்க? அவங்க அமைச்சராகி அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்களே தவிர இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இந்த செந்தில் பாலாஜிய திமுக காரங்களை நம்ப மாட்டாங்க, நம்ப கூடாது. இவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க.